சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே ஃபயராக இருந்துச்சு. சூர்யாவோட லைக் டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்தது, அதுவே சூப்பராக இருந்தது. இது ஒரு செம்ம ரிலீஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த சூர்யாவோட ஒரு ஒரு லுக்கு க்ளோஸ்அப்பில் வரும்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக. அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சூர்யாவை வந்து டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது வேற செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இல்லை, அதுதான் மெயினே படத்தில். அது அப்புறம் பிஜிஎம்ல கொடுக்குற சவுண்டு அதெல்லாம் கூட அப்படியே கரெக்டாக ஸ்டோரியோட லைன் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்டோரி அச்சீவ் பண்ணணும். ஏன்னா வந்து அவர் லுக்கு அப்புறம் வந்து அந்த டீசரை வந்து எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக இருந்தது. அதனால கண்டிப்பாக வந்து வில்லனையும் செம்மையாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதனால சூப்பராக இருக்க சான்ஸ் இருக்கும். செம்மையாக இருக்கும், பார்ப்போம். கண்டிப்பாக அந்த காட்டுவாசியான ரோல் தான். அதுவே மேக்கப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. புது லுக் வேற சூர்யாவுக்கு. இது பார்க்கும்போது இந்த ரெண்டு ரோல் பார்க்கும்போது டபுள் ஆக்ஷனா இல்ல மறு ஜென்மம் எதனா வரும் மாதிரி நான் நினைக்கிறேன், மறு ஜென்மம் மாதிரி தான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, பார்ப்போம். ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த காட்டுவாசி மாதிரி அப்படிலாம் இருந்தால் லைக் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அது படத்தோட இப்போ ஆக்ஷன் மூவிலாம் எப்படி அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூர்யா சாரும் சிவா சாரும் சேர்ந்த காம்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. டீசர் வந்துட்டு எதுக்கோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நீ அதுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்து என்னென்னு பார்ப்போம். நம்ம சிவா சார் வந்து ஏகே வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. இப்போ சூர்யா சாரை வச்சு இருக்கும்போது இந்த படம் எப்படி வரும்னு பார்க்குறீங்க? நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் வேற லெவல் ப்ரோ, செம்மையாக இருக்குது. டீசர் சூப்பராக இருக்குது. எப்போ இந்த படம் வரும்னு வெயிட் பண்ணுறோம். அதில் வந்து சூர்யா வந்து வேற மாதிரி இப்போ நடித்த படம் இல்லாமல் வேற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது டீசர் பார்த்ததுமே. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக ரொம்ப மாஸாக இருந்தது. ஸ்டைலிஷாக பார்க்கும்போது ஒருத்தர் மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போ இந்த காட்டுவாசியமை பார்க்கும்போது அவங்க அப்பாவோ இல்லை மறுஜன்மமோன்ற மாதிரி தான் இருக்குமோன்னு தோணுது. ஆனால் படம் பார்த்தா தெரியும் எப்படி அப்படின்ட்டு. அப்படியே காதே இதுவா இருக்கு. ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். எப்போ இந்த படம் வரும்னு வெயிட்டிங். டேட் வேற சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசை, ஆனா அது கிடைக்குமான்றது தெரியாது. ஆனா வெயிட்டிங், சூர்யாக்காக வெயிட்டிங். சூர்யா சாருக்காக. சூர்யா சிங்கம் படத்துலேயே சூப்பரா ஃபைட் பண்ணுவாரு. இதுல சொல்லவே வேணும், சூப்பரா செமையா ஃபைட் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்கும்? சிவா சாரும் சூர்யா காம்போ எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓவராலா இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க. நவம்பர் 14 கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா. அதுவும் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கணும். அதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா வந்து இந்த ஜேர்னலில் பண்ணுறாரு. ஆக்சுவலி சூர்யா ஃபேன் தான் நான். பட் எல்லாமே கமர்ஷியல் அந்த மாதிரி தான் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கு. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி லைக் பாகுபலி அந்த மாதிரி ஜேர்னலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பி மியூசிக் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பவர் பேக்காக அந்த மாதிரி இருந்துச்சு. பண்ணும் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தேட்டரில் ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாடர்னா காட்டுறாங்க. மாடர்ன் தான் ஆக்சுவலி. அது அவரை வந்து மாடர்ன்லயே பார்த்து பழகியாச்சா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே மாடர்ன் தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கும்போது டபுள் ரோல் மாதிரி தான் இருக்கு. லைக் ஆனா தெரியல, ட்விஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம்ல. அதனால நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ட்ரெய்லர்ல ரொம்ப காட்டல, நல்லா தான் இருக்கு. நேர்ல தேட்டர்ல பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும். லைக் அஜித் கூட பண்ண மாதிரி சூர்யா வச்சு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டட். நான் தான் சூர்யா ஃபேன் சொல்லியிருந்தேன்ல, அது வந்ததுமே ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி பார்த்துருவேன். ரொம்ப எக்ஸைட்டட் தான். டீசர் நல்லா இருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஆல்சோ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது மூவி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி. பார்ப்போம். மேபி ஒரு பீரியாடிக்கலாக இல்லை வந்து ஒரு மாடர்னைஸ் சூர்யா ரெண்டு பேரும் இருக்காங்க. என்னவா இருக்கும்னு தெரியல, பார்க்கணும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அந்த ரெண்டு பேர்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த கேரக்டர் பார்க்குறப்போ பீரியாடிக்கல் கேரக்டர் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அந்த பாகுபலி ரெசம்பிளன்ஸ் இருக்கு.
பட் இந்த சூர்யா வந்து ஆஸ் இட் இஸ் மாடர்ன் சூர்யா, அவரோட லுக் எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இவரை பார்க்குறப்போ கொஞ்சம் கிரேஸ் வருது இல்லை கேர்ள்ஸ்க்கு. ஓகே, படத்துல சிஜி ஒர்க் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சிறுத்தை சிவா இப்போ இதில் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் நிறைய கொடுப்பாரு. பட் இதில் அந்த மாதிரி டச் எதுவும் தெரியல. மைட் பி இதில் என்ன ஃபேமிலி டச் வச்சிருக்காருன்றதை நம்ம படம் பார்க்கணும். சாங்ஸ் பிஜிஎம்லாம் படத்துல ஒர்த்தா இருக்குமா? பிஜிஎம் எப்பயுமே டிஎஸ்பி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அவர் எப்படியும் சீட்டில் உட்கார வைக்க மாட்டார். ஸோ பிஜிஎம் நல்லா தான் இருக்குது. சிவா சாரும் சூர்யா சாரும் ஃபர்ஸ்ட் காம்போ இது எப்படி வரும் எதிர்பார்க்குறீங்க? டீசர் பார்க்குறப்போ நல்லா இருக்கு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பட் மூவி எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் ஃபுல்லாக ரிவ்யூ. டீசர் நல்லா இருக்கு. இது வந்து டபுள் ஆக்ஷனா இல்ல ஆதி காலத்துலேருந்து வர மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. டீசர் பார்க்குறப்போ வந்து பீரியாடிக்கல் மூவி மாதிரி, அந்த ஜென்ரேஷன் மூவி மாதிரி தான் தோணுது. இந்த படம் இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒர்த்தா இருக்குமா? தமிழ் சினிமாவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியல. மேபி சூர்யா ஒரு வெர்சடைல் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ஜேர்னர் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு பீரியாடிக்கல் ஜேர்னர் ரெண்டுமே ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. தேங்க்யூ.